கைஸ், இந்த சாட்டர்டே நம்ம ஒரு மேரத்தான் போக போகிறோம். அதாங்க இந்த வீடியோடைய மெயின் கண்டென்ட்டு. ஸோ சாட்டர்டே நாம் வழக்கம் போல் 9க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 12 வரைக்கும் நம்ம மேரத்தான் போக போகிறோம். ஸ்பெல்லிங் அண்ட் இன்அப்ராப்ரியேட் வேர்டு, இல்லை ஸ்பெல்லிங் கூட வேண்டாம், நம்ம இன்அப்ராப்ரியேட் வேர்டு கொஞ்சம் நல்லா ஒரு 60 கொஷின் கொண்டு வரேன். பொறுமையாக 2 மணி நேரத்துக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு 60 to 80 கொஸ்டின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஏன் நம்மளுக்கு சிக்கலாகுது அப்படின்னு கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வந்துடுங்க. சாட்டர்டே 9 மணிக்கு நம்ம கிளாஸஸ் ரெகுலராக தான் போயிட்டு இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு எதுவும் queries இருக்குது, இது ஏன் படிக்கிறேன் ஆனால் இங்கிலீஷு அப்படின்னு இருக்குதுன்னா உங்களுக்கு எங்கே ப்ராப்ளம் ஆகுதுன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண பாருங்கள். சரிங்களா? ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பிரச்சனைனா அந்த இடத்துல தான் சரி பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்து சரி பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் மேரத்தான் எடுக்க போகிறோம், இதுக்கு வந்துட்டு சார் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுங்க, இந்த கொஸ்டினே எடுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா நம்ம மெயில் ஐடிக்கு அனுப்பிவிடுங்க. நம்ம வெப்சைட்டில் இருக்கும், abidsarenglish.com வெப்சைட்டில் மெயில் ஐடி இருக்கும், என் நம்பர் இருக்கும். நீங்கள் அதுக்கு உங்கள் கொஸ்டின்ஸை அனுப்பலாம். சரிங்களா? அதே மாதிரி முக்கியமான விஷயம், நம்ம புக்கு போயிட்டு இருக்குது. நம்ம 2 ரீடிங் கோர்சஸ் இருக்குது, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம மார்க் டெஸ்ட்டுக்கு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், அடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சிறப்பாக சூப்பராக செம்மையாக வந்துடும். ஸோ நோ ப்ராப்ளம் இன் தட். உங்களுக்கு புக்கு வேணும்னா நம்ம வெப்சைட்டில் வாங்கிக்கிடுங்க. அதே மாதிரி ரீடிங் கோர்சஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ரீடிங் கோர்சஸ்ஸு நமக்கு வந்துட்டு உங்களுக்கு வாசிச்சு முடிச்சிங்க, அந்த பேசிக் ரீடிங் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1000 கேஷ் ப்ரைஸு, அட்வான்ஸ்டு கோர்ஸ் முடிச்சிங்கன்னா 2000 சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புக்கு ஆர்டர் பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயம், கரெக்டான நம்பர் கொடுங்க, அட்ரஸ் கொடுங்க. எனக்கு 2, 3, 4 வேலை ஆக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க நான் வந்து ஓடிட்டே தான் இருக்கேன். நம்மளுக்கு இந்த இன்டர்வியூ வேலைகள் இருக்குது, கிளாஸ் வேலைகள் இருக்குது, ஆஃபீஸ் வேலைகள் இருக்குதுன்ட்டு. ஸோ இது ஒரு அடிஷ்னல் பேர்டனாக எனக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது மட்டும் கரெக்டாக கொடுங்க. கொரியருக்காரன் ஃபோன் அடித்தா ஃபோனை எடுங்க ஏதாச்சா. சரியா? ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எனக்கு ரிட்டர்ன் வந்துடுது புக்ஸு. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நானும் ஆஃபீஸில் கேட்குறேன், அவங்க வந்துட்டு வேறு ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அவ்வளோதான் மக்களே, இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். வேறு உங்களுக்கு எந்த ஒரு நெசசிட்டி இருக்குதுனாலும் ப்ளீஸ் டூ இன்ஃபார்ம் மீ. நான் இன்னொரு ஐடியா யோசித்தேன். அதாவது நம்மளுடைய இன்டர்வியூ கிளாஸஸில் இருக்கிற விஷயங்களில் இந்த பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் பற்றி, ஸோ பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்க. இல்லை சாத்திண்டு நீ இங்கிலீஷ் மட்டும் எடு அப்படின்னா எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து நான் படித்த விஷயங்கள் பட்ஜெட்லையோ எக்கனாமிக்ஸ்லையோ சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். புக்கு வேணா வாங்கிக்கிடுங்க. எல்லாத்தையோட முக்கியமாக மேரத்தானுக்கு வந்துடுங்க. அதுக்கு கொஸ்டின் இருந்தாலும் அண்ணனுக்கு அனுப்பிடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.